உங்க பிளட் ரிப்போர்ட்ல கொலஸ்ட்ரால்ஸ்லாம் ஜாஸ்தியா இருக்கா? மாத்திரைலாம் வேண்டாப்பா, பூண்டை சாப்பிடுங்க. உங்க ஹார்ட்ல பிளாக்ஸ் இருக்கா? ஸ்டென்ட்லாம் எதுக்கு? பூண்டு சாப்பிடுங்க. இப்படின்ட்டு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சு 4 பேராச்சும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல உண்மை என்ன தெரியுங்களா? இந்த பூண்டுனால கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கதாங்க செய்யுது. பட் ஆனா இவங்க எக்ஸாஜரேட் பண்ண அளவுக்கு கிடையாது. இந்த பூண்டுல ஆலிசின் ஒரு மாலிக்யூல் இருக்குங்க. இதனால சில பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பிபியை ஒரு 3 to 4 mm குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். கொலஸ்ட்ரால் லெவல்ஸை ஒரு 2 to 3% ரெடியூஸ் பண்றதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது தான். வெயிட் லாஸ்லயும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பிளேட்லெட்ஸ் சில ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. பட் இது எல்லாமே ரொம்ப மினிமலிஸ்டிக்கான எஃபெக்ட்ஸ் தாங்க. இதனால நம்ம டெய்லி டயட்ல பூண்டை இன்வால்வ் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு லாங் டேர்ம்ல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா சந்தோஷம் தான். ஒரு ப்ரிவென்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா மாத்திரையோ ஸ்டென்ட்டையோ ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இதுல பெனிஃபிட் இருக்குன்னு ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கு பாத்தீங்களா? அதுதாங்க இதுல இருக்கிற மித்தே.